தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/11/2024 திங்கட்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 7:39 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களும் உலோகங்களும்னு சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை பார்த்து கேட்டார், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், தொழிலில் இரும்பு வியாபாரம் செய்யலாமா அப்படின்னாரு. இரும்புக்குன்னா சனி நல்லா இருக்கணும். அவருக்கு 10ல் சனி உச்சம் வச்ச பின்னாலும் இன்றைக்கி இந்த இரும்பு தொழிலில் மிகப்பெரிய அளவில் இருக்கார். இன்னொருத்தர் அலுமினிய தொழில், அந்த சனி கொஞ்சம் வலிமையை இழந்துருந்துச்சு. அவருக்கு அலுமினிய தொழிலில் இன்றைக்கி நல்லா இருக்கார். ஆகையினால் இப்போ ஒருத்தர் தங்கத்தில் ஜுவல்லரி மாற்று வைக்கணும் அப்படின்னா குரு பலம் நல்லா இருக்கணும். 10ல் குரு பலம் பெற்று இருந்துச்சுன்னா குரு பொன்னவன் மன்னவன் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெள்ளி தொழில், வெள்ளியில் கொலுசெல்லாம் விற்கிறாங்க, வெள்ளி வியாபாரமெல்லாம் இருக்குல்ல, வெள்ளியில் ஏதாவது பொருள்கள்லாம் செஞ்சு, வெள்ளி பொருள்கள்லாம் செஞ்சு, ஆபரணங்கள் செஞ்சு, அதுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இதற்கு சினேந்திர மாலைன்னு ஒரு பழைய நூல் இருக்குது. அதில் உள்ள கருத்தை உங்களுக்கு கவிதையாக சொல்கிறேன். தாமிரமும் சூரியருக்கு, சூரிய நல்லா இருந்துச்சுன்னா தொழில் ஸ்தானத்தில் வலுப்பெற்று இருந்தால் தாமிரத்தில் தொழில் பண்ணலாம். தாமிர தகடெல்லாம் அடித்து அதை விற்கிறது. அது மாதிரி தனித்ததொரு வெண்கலமும் மாமதியாம் சந்திரருக்கு, சந்திரன் பலம் பெற்றிருந்தால் வெண்கல தொழில், வெண்கல வியாபாரம். சில கடைகளில் வெண்கல கடைன்னு இருக்கும், மதுரையில் கூட வெண்கல கடை தெருவுன்னு இருக்குது. வெண்கலமும் மாமதியாம் சந்திரருக்கு, மணி செம்பு செவ்வாய்க்கு, செம்பு தொழில் செப்பு தொழிலெலாம் செவ்வாய்க்கு உகந்தது. பித்தளையோ புதனுக்கு, பெரும் தங்கம் குருவிற்கு, முத்தான சுக்கிரருக்கு முன்னிற்கும் வெள்ளியாகும். இரும்போ சனிக்கென்று எடுத்துரைப்போம், உலகத்தில் வரும் பயனை அறிந்து வருமானம் குவித்திடுவார். இதனுடைய பயன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் எந்த உலோகம் நல்லா இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் தொழில் பண்ணணும்னா வருமானம் நமக்கு வரும். உலோகம் எப்படியாக இருந்தாலும் உலகம் எப்படியோ அதுபோல் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உலோகம் எதுவானாலும் உலகத்தார் மதிக்கும் வண்ணம் பழகும் குணம் வாய்த்தால் பார்வோற்ற வாழ்ந்துடலாம்னு இருக்குது. அது நம்முடைய குணமும் நல்லா இருக்கணும், அதே நேரம் மனமும் நல்லா இருக்கணும். இந்த உலோகத்தில் எந்த உலோகம் நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற உலோகமோ அந்த தொழில் செய்ய நினைக்கிறவங்க தேர்ந்தெடுத்து செய்தால் அவருடைய வாழ்க்கையிலே தொழிலில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. லாபஸ்தானத்திலே சனி இருப்பதனாலே தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு வருகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:55 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருக்கிறது. அதிகாலையில் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். தொலைபேசி வாயிலாகவும் கிடைக்கலாம், அலைபேசி வாயிலாகவும் கிடைக்கலாம். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல வாய்ப்பு ஒன்று இல்லம் தேடி வரப்போகின்றது. தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றமும் உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகலாம். இன்று இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:55க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன், தனாதிபதி சந்திரன் வருவதனாலே இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காக இருக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்திலே கூட கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய், ராசிநாதனோ விரயஸ்தானத்தில். எனவே விரயங்கள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த இடம் கிடைக்கவில்லையே அல்லது இந்த உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு செய்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கப் போகின்றது. இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்திலே செவ்வாய், 10ஆம் இடத்திலே குரு, 10ல் குரு இருப்பதனாலே உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றம் வரப்போகின்றது. குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி விண்ணப்பித்திருந்தால், அதற்கு கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. இன்று இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது, 7லே ராகு, குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே நீங்கள் வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு சரளமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் புதன் இருக்கின்றார். தொட்டதற்கெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அதோடு கூட சூரியனும் இருக்கின்றார். அரசு வழி சலுகை எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சித்திருந்தால் அது கூட கிடைக்கலாம். இன்று புது ஆயத்த யோகம் செயல்படுகின்ற விதத்திலே இருப்பதனாலே இன்று இனிய நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 7:55 வரை சந்திராஷ்டமம். ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். காலை 7:55 வரை மிக கவனமாக இருக்க வேண்டும். வீடு தேடி வம்புகள் வரலாம். அதன் பிறகு நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:55க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏனேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்துவிடுவது நல்லது. யாரையேனும் பார்க்க வேண்டும் அல்லது ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்கள் பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் 7:55க்குள் பேசி முடித்து விட வேண்டும். அதற்கு பின்னால் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்களும் வரும். வருமானம் குறைவாகவே இருக்கும், செலவுகள் கூடுதலாக இருக்கும், கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் இருக்கும் பணிபுரியும் இடத்திலே பதட்டம் ஏற்படலாம். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். கலகலப்பான சூழ்நிலை குடும்பத்திலே ஏற்படும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். தொழிலை விரிவு செய்ய கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகை கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இணைய நாள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் உண்டு. பக்கத்தில் இருக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அறையும். தனலாபம் திருப்திகரமாக இருக்கும். மங்கள பொருள்கள் மனை தேடி வரப்போகின்றது. தங்குதடைகள் தானாக விலகும். தலைமை பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். 2 சனி இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இதுவரை இருந்த தடை இப்பொழுது அகலலாம். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனி. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். உடல்நலத்திலும் கவனம் தேவை. ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவாக இருக்கிறதே, வைத்திய செலவு வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் சிறப்பான ஒரு வைத்தியம் பார்ப்பது நல்லது. அதே நேரத்தில் 2 ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது. நிறைவான நாள் என்றாலும் மன அமைதி கொஞ்சம் குறையலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை. எனவே கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இடம் பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி நிலை அகலும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாதிக்கு மேல் கடன் சுமை குறைய வழிபிறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று மாலை நேரத்திலே வரலாம். மகிழ்ச்சிக்குரிய தகவல்களும் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.